வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ரேஷன் அரிசி குண்டரிசியில் வந்து எப்படி மாவு அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். மாவு அரைச்சி அதை வந்து கரைசி வைக்கிறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். 2 அரைப்படி வந்து நான் வந்து குண்டரிசி எடுத்துக்கிறேங்க. இது வந்து 1 கிலோ அளவுக்கு வந்து நம்ம இது வந்து செய்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம வந்து மாவாட்டுறது, எந்த அளவுக்கு வந்து உளுந்து வந்து எப்படி ஆட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம வெந்தயம் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கணுங்க. வெந்தயம் சேர்த்தோன்னா நல்லா வாசமாகவும் நல்லா சுவையாகவும் இருக்குங்க. தோசையெல்லாம் நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக வரும். அதுக்காக தான் இட்லியும் நல்லா வரும், தோசைக்கும் நல்லா வரும். இங்கே வந்து நம்ம உளுந்து வந்து 2 டம்ளர், இந்த சின்ன டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். உளுந்து வந்து ஏன் இப்படி இருக்குன்னா, நான் ஏற்கனவே வந்து உளுந்து வந்து தோல் எடுக்கிறதுக்குன்னு வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 2 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து உளுந்து வந்து சேர்க்கலாம். 2 அரைப்படிக்கு 2 டம்ளர் போட்டால் போதும். நல்லா சாஃப்டாகவும் நல்லா மொறுமொறுமாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம வந்து 4 மணி நேரம் நல்லா ஊறிக்கணுங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா சீக்கிரம் அரைப்படும். வெந்தயமும் நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நல்லா கழுவிட்டு, இது வந்து நம்ம உளுந்து வந்து இது ஒரு 4 தடவை வந்து அலசினா போதும். ஏன்னா வந்து தோல் எல்லாமே வந்து நம்ம எடுத்து தான் வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு 4 தடவை எடுத்தால் போதும். அலசி இது எல்லாத்தையும் நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிரைண்டரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தான் வந்து சேர்க்கணும். அரிசியை வந்து சேர்த்துக்கலாங்க. அரிசி வந்து ஒரு குறைன்னு அரைக்கணுங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும், நல்லா மொறு மொறுனும் இருக்கும் தோசை. கொஞ்சம் குறைன்னு தாங்க ஆட்டணும் இட்லிக்கு அரிசியை. கொஞ்சம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து இது நல்லா ஓடட்டும். ஒரு 1/4 மணி நேரம் ஓடினதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். சைடில் உள்ளதெல்லாமே வந்து நல்லா அரைப்படாமல் இருக்கும். அதெல்லாம் பக்க எடுத்து விட்டுக்கணுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அரிசியெல்லாம் அங்கங்கே இருக்காமல் நல்லா அரைப்பட்டுரும். பாருங்கள், இது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஓடட்டும். சைடில் உள்ளதெல்லாம் அப்போக்கப்போ எடுத்து விட்டுக்கணுங்க. அப்போ தான் நல்லா இட்லி வந்து நல்லா பஞ்சு போல் இருக்கும். தண்ணி இந்த மாதிரி இருக்கணுங்க. கொஞ்சம் தண்ணி வந்து ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கணுங்க. அள்ளி பார்த்தா குறைன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து அள்ளிக்கலாங்க. இந்த மாதிரி குறைன்னு இருக்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம்.
ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அள்ள வேண்டியதாங்க. பாத்திரத்தில் நல்லா அரிசி மாவு எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக அள்ளிடணுங்க. ஏன்னா வந்து உளுந்து போடும்போது அரிசி மாவு இருக்கக்கூடாதுங்க. நல்லா அள்ளிடணும். அப்போ தான் நல்லா பஞ்சு போல் அதை வந்து ஆட்ட முடியும். இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உளுந்து வந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா ஆடட்டும். கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றினதுக்கப்புறம் நல்லா ஓடட்டும். ஒரு அரை மணி நேரம் அது ஓடணுங்க. அப்போ தான் நல்லா பஞ்சு போல் வந்து இருக்கும். இதில் வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் அப்போக்கப்போ எடுத்து விட்டுறணும். ஏன்னா உளுந்து வந்து சைட்லலாம் அரைப்படாமல் இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா ஆடட்டுங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் அப்போக்கப்போ தள்ளி விட்டுட்டு ஓட்டணுங்க. ஏன்னா சைடில் மேந்து நம்ம தள்ளி விடாமல் இருந்தோன்னா மேலே வந்து உளுந்து வந்து அரைப்படாத உளுந்தெல்லாம் மேலே வந்துடும். அப்போக்கப்போ இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டோன்னா நல்லா அரைப்பட்டுரும் உளுந்து. பாருங்கள் நல்லா அரைச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து அள்ளிக்கலாம் மாவை. அள்ளிட்டு நல்லா கொஞ்சம் பெரிய பாத்திரத்துலேயே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணுங்க. ஏன்னா அது வந்து மாவு வந்து நைட்டு ஃபுல்லாக வைக்கும்போது பொங்கி வருங்க. 12 மணி நேரம் வைக்கணுங்க. காலையில் ஆட்டினாலும் அதே போல் தான் வைக்கணும். நைட்டில் ஆட்டும்போதும் அதே போல் தான் வைக்கணும். இது எல்லாத்தையும் அள்ளிட்டு உப்பு போட்டு கரைச வேண்டியதாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து கரைசிக்கணுங்க. ஏன்னா தண்ணி ஊற்றி ஊற்றி கரைசும்போது ஒரு டம்ளர் அளவுக்கு, ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைசிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இட்லி சாஃப்டாக. உப்பு வந்து ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. தேவைப்பட்டால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கீழே இருக்க அரிசி மாவும் உளுந்து மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து கரைசணுங்க. அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். அந்தளவுக்கு நல்லா கரைசிக்கணும். வேறு பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றிக்கலாங்க. ஏன்னா காலையில் வந்து பொங்கி மேலே வரும். அதுக்காக தான். பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா பொங்கிருச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.